டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி எவ்வளவாக குறைக்கப்பட்டுள்ளது? பதில் 10%. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவை மேம்படுத்தும் முதற்கட்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா 10%ஆக குறைத்துள்ளது. இதற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில மின்னணு மற்றும் உள்கட்டமைப்பு பொருட்களுக்கான வரியை இந்தியா குறைத்துள்ளது. இதன் மூலம் வர்த்தக பற்றாக்குறை குறைவதோடு இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா விண்ணில் ஏவப்பட்ட நாள் எது? பதில் 1975 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. 2026 ஏப்ரல் 19ஆம் தேதியுடன் ஆரியபட்டா ஏவப்பட்டு 51 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. சோவியத் யூனியனின் உதவியுடன் ஏவப்பட்ட இந்த ஆரியபட்டா இந்தியாவின் விண்வெளி பயணத்தின் ஒரு மைல்கல் ஆகும். இதன் வெற்றியே இன்று இந்தியா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க அடிப்படையாக இருக்கிறது. விண்வெளி துறையில் இந்தியாவின் தற்சார்பு நிலையை உலகிற்கு பறைசாற்றிய முதல் நிகழ்வு இதுவாகும். அடுத்த கேள்வி, இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா வழங்கும் எந்த சலுகை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? பதில் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா எனும் OCI அட்டை. இலங்கை தமிழர்களின் 6ஆம் தலைமுறை வரை OCI அட்டை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் இலங்கை வருகையின் போது மலையக தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையான OCI அட்டை வழங்கும் முறையை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இனி இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களே போதுமான ஆதாரமாக கருதப்பட்டு 6ஆம் தலைமுறை வரை இந்த அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் இந்தியாவுடனான அவர்களின் பன்னாட்டு மற்றும் பொருளாதார உறவுகள் மேம்படும். அடுத்த கேள்வி, ரூபாய் 79,450 கோடி முதலீட்டில் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகம் எங்கு அமைய உள்ளது? பதில் பச்பத்ரா, ராஜஸ்தான். ராஜஸ்தானின் பார்மர் மாவட்டத்தில் உள்ள பச்பத்ராவில் அமைய உள்ள இந்த புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை பிரதமர் மோடி விரைவில் திறக்க உள்ளார். இந்த ஒருங்கிணைந்த பெட்ரோகெமிக்கல் வளாகம் ஆண்டுக்கு 90 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது. இது இந்தியாவின் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியை குறைப்பதோடு பிராந்திய அளவில் பெரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மிக முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, கடும் வெயிலில் பணிபுரிவதால் ஏற்படும் தசை சிதைவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு தொடர்பான நோயின் பெயர் என்ன? பதில் ராப்டோமயோலிசிஸ். அதிக வெப்பநிலை காரணமாக தசைகள் சிதைந்து அந்த புரோட்டீன்கள் இரத்தத்தில் கலப்பதன் மூலம் சிறுநீரகம் பாதிக்கப்படும் நிலை இதுவாகும். கடும் வெப்ப அலை வீசும்போது கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற திறந்த வெளியில் பணிபுரிவோருக்கு ராப்டோமயோலிசிஸ் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது. தசை சிதைவால் வெளியாகும் நச்சுக்கள் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மருத்துவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்கின்றனர். இதை கட்டுப்படுத்த சீரான இடைவெளியில் நிழலில் ஓய்வெடுத்தாலும் அதிக தண்ணீர் குடித்தாலும் இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, நாடாளுமன்றத்தின் ஸ்பெஷல் செஷன் அதாவது சிறப்பு அமர்வு அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் கூட்டப்படுகிறது? பதில் சட்டப்பிரிவு 85. குடியரசுத் தலைவர் அவ்வப்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் கூட்ட அரசியலமைப்பு விதி 85 அதிகாரம் வழங்குகிறது. வழக்கமான கூட்டத்தொடர்களை தவிர்த்து மிக முக்கியமான மசோதாக்களை விவாதிக்க அரசு சிறப்பு அமர்வுகளை கூட்டுகிறது. ஏப்ரல் 16 முதல் 18 வரை நடைபெற்ற சிறப்பு அமர்வில் மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த அமர்வின் முடிவில் 131வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வியடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவுகளை நீக்க தேர்தல் ஆணையம் விதித்துள்ள காலக்கெடு என்ன? பதில் 3 மணி நேரம். சர்ச்சைக்குரிய பதிவுகள் குறித்து புகார் அளிக்கப்பட்ட 180 நிமிடங்களுக்குள் அவற்றை நீக்க சமூக ஊடக நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் போலி செய்திகள் மற்றும் அவதூறு பரவுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.
செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் போலியான வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்திற்குள் அவை நீக்கப்பட வேண்டும். இதுவரை சுமார் 11,000க்கும் மேற்பட்ட இத்தகைய பதிவுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா மற்றும் இலங்கை இடையே மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள பயணிகள் கப்பல் போக்குவரத்து எந்த 2 இடங்களை இணைக்கிறது? பதில், நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்வழி போக்குவரத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாக தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா மற்றும் சிறு வர்த்தகத்தை மேம்படுத்த உதவும். குடியரசு துணைத் தலைவரின் இலங்கை பயணத்தின் போது இந்த போக்குவரத்தை இன்னும் எளிமையாக்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆலோசித்தார். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? பதில், 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டமே இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் தொடக்கமாகும். 1946 டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் ஹன்சா மேத்தா, சரோஜினி நாயுடு போன்ற பெண்கள் தீவிரமாக பங்கேற்று பெண் பிரதிநிதித்துவத்திற்காக போராடினர். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவாதத்தின் போது இந்த வரலாற்று பின்னணிகள் மற்றும் அன்றைய பெண் உறுப்பினர்களின் பங்களிப்பு நினைவு கூறப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆரம்பத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அடுத்த கேள்வி, தற்போது உலகின் மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனமாக உருவெடுத்துள்ள இந்திய நிறுவனம் எது? பதில், அல்ட்ராடெக். இது ஆண்டுக்கு 200 மில்லியன் டன் உற்பத்தி திறனை எட்டியுள்ளது. ஆதித்யா பிர்லா குழுமத்தின் அல்ட்ராடெக் சிமெண்ட் சீனாவுக்கு வெளியே இவ்வளவு பெரிய உற்பத்தி திறனை பெற்ற முதல் நிறுவனமாக மாறியுள்ளது. இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, வருமான வரி பிடித்தத்தை அதாவது TDSஐ தவிர்க்க 15G மற்றும் 15H படிவங்களுக்கு பதிலாக அறிமுகமான புதிய படிவம் எது? பதில், படிவம் 121. இது டிஜிட்டல் முறையை எளிதாக்க கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்பு வயது அடிப்படையில் வெவ்வேறு படிவங்கள் இருந்தன. இப்போது படிவம் 121 என்பது ஒரே படிவமாக மாற்றப்பட்டுள்ளது. இது காகித பணிகளை குறைத்து பிழைகளை தவிர்க்க உதவுகிறது. இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. TDS என்றால் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் என்பது பொருளாகும். அடுத்த கேள்வி, உலக ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் சோதனையில் அதிக விதிமீறல் செய்த நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பதில், 2வது இடம். 2022இல் இந்தியா முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாடு அதிகமாக இருப்பது கவலைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. தற்போது ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இருக்கிறது. இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கிறது. WADA என்றால் வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி என்பது பொருள். அடுத்த கேள்வி, லாரஸ் உலக விளையாட்டு விருதுகளில் ஆண்டின் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? பதில், கார்லஸ் அல்கராஸ். இவர் ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் ஆவார். இந்த விருது விளையாட்டு உலகின் ஆஸ்கார் எனவும் அழைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டில் டென்னிஸ் துறையில் புரிந்த சாதனைகளுக்காக கார்லஸ் ஆல்கராஸ் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் பெண்களுக்கான விருதை சபலங்கா வென்றுள்ளார். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் எங்கு அமையவுள்ளது? பதில், ஜொன்னகிரி. இது ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ளது. ஜொன்னகிரி தங்கச் சுரங்கம் மே மாதம் முதல் தனது முழுமையான வணிக ரீதியிலான செயல்பாடுகளை தொடங்க உள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா மற்றும் தென்கொரியா இடையே நிர்ணயிக்கப்பட்டுள்ள வர்த்தக இலக்கு எவ்வளவு? பதில், $50 பில்லியன். இது இந்தியா அண்ட் இட்ஸ் பார்ட்னர் இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் எனும் பகுதியில் முக்கியமானது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த இலக்கை அடைய இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. தற்போதுள்ள இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த சில ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரிய அதிபர் ஒருவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும்.
தற்போது இருதரப்பு வர்த்தகம் $2700 கோடி உள்ளது. இதனை இரட்டிப்பாக்க அணுமின் நிலையங்கள் மற்றும் பசுமை எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு நல்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, 2024-25 நிதியாண்டில் அதிக லாபம் ஈட்டிய இந்திய நிறுவனங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நிறுவனம் எது? பதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது 77,561 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. HDFC பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. HDFC பேங்க் 70,792 கோடியும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 69,648 கோடியும் லாபம் ஈட்டியுள்ளன. பொதுத்துறை நிறுவனமான SBI தனியார் நிறுவனங்களை விட அதிக லாபம் ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, நாடாளுமன்றத்தின் அவையின் தலைவர் ஸ்பீக்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எவ்வளவு கால அவகாசம் தேவை? பதில் 14 நாட்கள். சபாநாயகரை நீக்க கோரும் தீர்மானத்திற்கு 14 நாட்களுக்கு முன்னரே முறையாக முன்னறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். சமீபத்திய சிறப்பு அமர்வின் போது சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகள் சில விமர்சனங்களை முன்வைத்தன. அரசியலமைப்பு விதிகளின்படி சபாநாயகரை நீக்கும் தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக முறையான 14 நாட்கள் நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். இது அவையின் மாண்பை காக்கவும் முறையான விவாதங்களை உறுதி செய்யவும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையாகும். அடுத்த கேள்வி, இஸ்ரோவின் சமுத்திராயன் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? பதில் ஆழ்கடல் ஆராய்ச்சி. 6000 மீட்டர் ஆழத்தில் மனிதர்களை அனுப்பி ஆழ்கடல் வளங்களை ஆராயும் திட்டமாகும். விண்வெளியைப் போலவே ஆழ்கடலையும் ஆராய சமுத்திராயன் திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. இதற்காக மத்தியசா 6000 என்ற சிறப்பு நீர்மூழ்கி களம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரிய வகை தாதுக்கள் மற்றும் கடல்சார் உயிரினங்களை ஆய்வு செய்ய முடியும். இது இந்தியாவின் ப்ளூ எக்கனாமி எனப்படும் நீல பொருளாதார திட்டத்திற்கு வலு சேர்க்கும். அடுத்த கேள்வி, LPG சமையல் எரிவாயுவுடன் 20% அளவீட்டில் கலக்க மத்திய அரசால் திட்டமிடப்பட்டுள்ள தூய்மையான மாற்று எரிபொருள் எது? பதில் DME எனப்படும் டைமெத்தில் ஈத்தர். இது பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படுவதை போன்ற ஒரு மாற்று எரிபொருள் திட்டமாகும். இந்தியா தனது LPG தேவையில் 60% இறக்குமதி செய்கிறது. DME என்பது தூய்மையான எரிவாயுவாகும். இது எரியும் போது புகை மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு உமிழ்வு மிக குறைவாகவே இருக்கும். அடுத்த கேள்வி, ஃபெமினா மிஸ் இந்தியா 2026 பட்டத்தை வென்றவர் யார்? பதில் வினி ஜெயின். இவர் கோவா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆவார். மும்பையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியில் வினி ஜெயின் ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டத்தை வென்றார். இவர் இனி உலக அழகி போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்பார். நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.